எல்லாருக்கும் வணக்கம். ஒரே ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணுறதுக்கு தெம்பு திராணி இருக்கு நம்ம தளபதிக்கு. சீமான் அண்ணாமலை கூடலாம் அவரை கம்பேர் பண்ணாங்க தயவு செஞ்சு. ஏன்னா சீமான் அண்ணாமலைலாம் பெரிய ஆளுமைகள். அண்ணாமலை மாதிரி உலக அரசியலையும் உங்கள் தளபதியில் பேச முடியுமா? சீமான் அவர்கள் எத்தனை பத்திரிகா சந்திப்பில் எத்தனை பத்திரிகைகள் எப்படிலாம் கறி வைப்பாங்க. தைரியமாக தெம்பா நின்று துணிச்சலாக பேச சொல்லுவார். அந்த மாதிரிலாம் விஜயால பேச முடியுமா? சும்மா ஒரு மாநாட்டில் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு இப்படியே வந்து சீன் போட்டோம்னா எங்கே ஆயிராது. 10 மைக்கை வச்சுட்டு கேள்வி கேட்பான். அதுக்கெல்லாம் தைரியமாக பயிர் சொல்லணும் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தளபதி விஜய் மேலே தொடர்ந்து நம்ம வீடியோ போடாமலாம் கமெண்ட் வந்து கதைக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் முச்சுப்புள்ளி வைக்கிற போது ஒரு பதில் விளக்கம் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சீமான் அண்ணாமலை தளபதி விஜய் இதில் 3 பேரில் யார் வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் நான் எந்த ஒரு காரணத்துக்காக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோவில் போகலாம். அதாவது முதல்ல இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு முதல்ல தலைமையாக எப்படி விட்ட ஒரு தலைவர் வேணும். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப விவரம் தெரிஞ்ச விவர புலியாவோ இல்லை அரசியல் உலக அரசியல் கரைச்சி குடிச்சாராவோ இல்லை 10 பத்திரிகையாளர் சந்திப்புலையும் 10 பத்திரிகையாளர் கேள்விக்கு தைரியம் என்று பதில் சொல்லக்கூடியவராகவும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர் நல்ல எண்ணங்களோட அந்த மக்களுக்கு உண்மையிலே தனிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து அதை செய்யக்கூடிய ஒரு உறுதியான மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் இங்கே தேவை. அதாவது அரசியல் புலமை வாய்ந்த புள்ளிவர புலிகள் எல்லாம் உலக அரசியல் கரைச்சி குடிச்சவங்க இதெல்லாம் ஒரு தலைவருக்கு தேவையான ஒரு அட்வான்டேஜே ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அவ்வளோதான். ஆனால் அந்த மக்களுக்கு தேவையான அவங்களுடைய உண்மையான கஷ்டத்தை புரிஞ்சு அதை மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மன உறுதியும் அதை செய்யக்கூடிய ஒரு துணியும் அதை ஆற்றலும் உள்ள ஒரு தலைவர். சரியா? முதல்ல அதை புரிஞ்சுருங்க. இப்போ நான் போகிறேன். அதாவது ப்ரெஸ் மீட்டு ரொம்ப காலமாக இங்கே வந்து கதைட்டு இருக்காங்க. இதுக்கு யாருக்குமே நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். அதாவது ப்ரெஸ் மீட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நாட்டில் ஒரு சம்பவம் நடக்கு, மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதை வந்து ஒரு அரசியல்வாதியாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறது, அந்த ஆளுங்கட்சிக்கு எதிராகவோ அதுக்கப்புறம் அந்த மக்களோட மக்களாக துணை நிற்கிறது. ஸோ இதான் இதனால யாருக்கு பயன் கேட்டிங்கன்னா மக்களுக்கு ஒரு சரி இவர் வந்து நம்மளுக்காக பேசுறாருங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆளுங்கட்சி இப்போ வந்துட்டு இவங்க சொன்ன உடனே எதையுமே டக்குலாம் மாற்றி பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா இவங்க அறிக்கை விட்டாலும் அதுதான் பண்ண போகிறாங்க, ப்ரெஸ் மீட் பீப்புளை சந்திச்சு பண்ணாலும் அதுதான் பண்ண போகிறாங்க. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த அரசியல்வாதி தான். இப்போ தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசினா அப்படின்னா மக்கள் டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணும்போது மக்களுக்குலாம் இவர் அரசியலில் இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அடிக்கடி வந்து மோத காட்டும் போது அது வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும். இப்போ வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திக்காது தளபதி விஜய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்வாங்க தான். ஏன்னா டெய்லி வந்து அரசியல் காலத்தில் இருக்கணும் ஒரு அரசியல்வாதினா அது வந்து அவங்களுக்கு தான் ஒரு மைண்ட் சாமம் தவிர மற்றபடி இதனால வந்து நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ப்ரெஸ் மீட்டை என்ன கருத்து சொல்றீங்களோ அதுதான் அவர் அறிக்கை மூலமா விட போறாரு. ஏன்னா மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்ல வந்து பேசி அங்கே ஒரு இஷ்யூ ஆக்கி அது ஒரு வைரலானதான் அது வந்து எல்லாரும் பத்தி அதை பத்தி பேசுவாங்க. ஆனால் தளபதி விஜய்களை பொறுத்த வரைக்கும் அவர் அறிக்கை விட்டாலே போதும், அங்கே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஆகிடுது. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அது வந்து வைரல் ஆகுது. ஸோ அந்த ஒரு இடத்துல தளபதி விஜய் இருக்காரு. மற்றவங்க மாதிரி இல்லை, ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வைரலாக கிடையாது. நேற்று கூட ஒரு ட்விட் போட்டார். ட்விட் போட்ட கொஞ்ச நேரத்திலே அது தெரிய பறக்குது. அவர் என்ன சொல்ல வரங்கிறத ட்விட் மூலம் மறைச்சிடாரு. அதுக்காண்டி அது சரியான ஒரு அணுகுமுறை. வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு ஒரு வந்து ட்விட்டை மட்டும் அறிக்கிறது கரெக்டான அணுகுமுறை நான் சொல்ல மாட்டேன். மக்களோட மக்களாக களத்தில் நின்று நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போனோம். அங்கே போய் அதெல்லாம் வந்து யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமையும்னா தளபதி விஜய்க்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். தமிழை வச்சுக்கிறதுக்கு அரசியல் முன்னெடுப்பு அடுத்த கட்டமான ஒரு அரசியல்வாதிங்கிறது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் காலத்தில் இருக்கணும், பயணிக்கணும். அப்பதான் மக்கள் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா மக்கள் மனசுல வந்து கொஞ்சமா விலகிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து தளபதி விஜய் அவருக்கு தெரியும். அதனால அது பிரஸ் மீட் எப்போ அட்டன் பண்ணணும், எப்போ சந்திக்கணும் அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் இன்னும் இருக்கு, அது பெண்டிங். அது யாருமே சொன்ன மாதிரி அந்த படவிலே முடிச்சுட்டு முழு நேர அரசியலே வருவார். அப்போ நீங்க சொல்ற மாதிரி அரசியல் காலத்தை தொடர்ந்து பயணிப்பாரு, பிரஸ் மீட் சந்திப்பார். ஓகேவா? அதனால பிரஸ் மீட் சந்திக்காதனாலேயே அவர் வந்து பின்வாங்கிட்டாரு, அவருக்கு ஒன்றும் தெரியாது, தெம்பு தானி இல்லை, அவரு நான் ஆண்மகனா இப்படிலாம் வந்து கேட்கறதே முட்டாத்தனமா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் சொன்னல அந்த 3 பேர்ல யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் நம்ம காணணும். இப்போ நான் முதல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கிறேன். சரி, அண்ணாமலை அவர்கள் இருக்காருன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இளமையோட ஒரு புத்துணர்ச்சியோட வரக்கூடிய ஒரு புதுசா, அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற இந்த திராவிட கட்சிகள் இல்லாமல் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் முதல்ல அரசுக்குள்ள வராரு. அதாவது நல்லா படித்தவர், இதுக்கு முன்னாடி காவல்துறையில் பணிபுரிஞ்சிருக்காரு, உலக அரசியலும் பேசக்கூடியவர், நல்லவர் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அவரால் எந்தாவது ஒரு முடிவை தன்னிச்சையாக எடுக்க முடியுமா? முடியாது. அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய கட்சியோட கட்டமைப்பில் இருக்காரு, அதன் மூலமாக அவர் வந்துருக்காரு. நான் கேட்குறேன், அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை பேருக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கும் தெரியாது. அவர் காவல்துறையில் பணியாற்றது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அவர் தமிழ்நாட்டு பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் காவல்துறையில் பணியாற்றிருக்காரு கர்நாடக மாநிலத்தில். இவர் ஒரு காவல்துறை அதிகாரி. அதுக்கப்புறம் அண்ணாமலைங்கிற பேரே எல்லாரும் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த அடையாளத்தை கொடுத்தது யாரு? அந்த பிஜேபி கட்சி. ஸோ அந்த தேசிய கட்சி மூலமாக தான் அவருக்கு அந்த அடையாளம் எடுத்திருக்கு. ஸோ இப்போ கூட தமிழ்நாட்டை ஒரு முடிவு எடுக்கணும். இங்கே உள்ள தேர்தல் காலத்தில் அதிமுக கூட்டணி வைக்கணுமா வேண்டாமா, திமுக இந்த இடத்துல எதுக்கணுமா வேண்டாமா, ஸோ இங்கே எப்படி பண்ணும் எல்லாமே அவர் வந்து மேலேருந்து அவருக்கு வரக்கூடிய அந்த அறிக்கை தான். ஸோ அதன் மூலமாக தான் அவர் செயல்படுகிறார். அந்த உத்தரவு அங்கேருந்து வந்துச்சுன்னா அதை இது பண்ணுவார். உத்தரவு அங்கே வரலன்னா
அவர் அது பண்ண மாட்டாரு. ஸோ அவர் வந்து ஒருத்தருடைய கட்டுப்பாட்டை இருக்காங்க. தேசிய கட்சிங்கிற பாரதிய ஜனதாவோட கட்டுப்பாட்டை தான் அண்ணாமலை அவர்கள் முடிவு எடுக்கணும். அவரால் தனிப்பட்ட எந்த முடிவும் இந்த மக்களுக்கு இதை பண்ணிடலாம் அப்படிலாம் பண்ணவே முடியாது. இப்போ நீங்க கேட்பீங்க, இன்னைக்கு கூட லண்டன் வந்தப்போ கூட ஒரு விஷயத்தை பேசினாருங்களா, கவனிச்சிங்களான்னு தெரியல. அதாவது ஸ்டெர்லைட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாங்கல்ல மக்கள்லாம் போட்டல, அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமிரத்தை காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இப்போ இம்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து பண்ண தப்புங்கிற மாதிரி அவர் சொன்னார் அந்த இடத்துல. அதனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுச்சு, அதனால எவ்வளவு பிரச்சனை வந்து மக்கள்லாம் போடணுங்கிறத அவர் வந்து ரெண்டாபட்சம் மாத்திக்கிட்டு அதுவும் இருக்கு. ஆனா அதனால பயனும் இருக்குல்ல. அதாவது இப்போ வந்து நம்ம காப்பர் வந்து வெளிநாட்டு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பண்றோம்ல அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்ல, இப்போ மதுரையில வந்து டங்ஸ்டன் ஒரு ஆலையை வந்து நிறுவ போறாங்களா, அதையுமே பார்த்தீங்கன்னா அது வர்றது நல்ல விஷயம் தாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றாரு, இதெல்லாம் மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள். அதனால அவர் வந்து மத்திய அரசாங்கம் எது பண்ணாலும் அதை வந்து ஆமோதிப்பாரு, அதை ஆட்சேபம் எதிர்க்க மாட்டாரு. அவர் ஒரு கட்டுப்பாட்டு இருக்காரு. அவருடைய சுயமா அவர் வந்து எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நீங்க சொல்லலாம், அரசியல் பின்னாடி கூத்தோட பின்னாடி போறீங்களா, அது பின்னாடி போறீங்களா, அண்ணாமலை எவ்வளவு பெரிய ஆளுமை தெரியுமா, சிங்கம் அப்படின்னு எல்லாம் ஓகே இருக்குது. ஆனா அவரால் எந்த ஒரு சுயமான ஒரு முடிவும் கிடையாது, எடுக்க முடியாது. ஏன்னா அவரா சொந்தமா ஆரம்பிச்சு வந்த கட்சி இது கிடையாது. அவர் யாருக்குமே ஒரு தேசிய கட்சி ரொம்ப வருஷமா இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல உங்களோட இளைஞர்கள் திருட்டணும் இருக்காண்டி அவர் அனுப்பியிருக்காங்க. அந்த வேலையை ஒரு கதை கட்சி தான் பண்றாரு. இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி சில இளைஞர்கள் திரள்றாங்க. ஆனா அவரால் தமிழ்நாட்டுக்கு தேவையான எந்த உரிமையும் சுயமா அவரால் பேசி வாங்கலாம் கொடுக்க முடியாது. பாஜக தலைமை என்ன சொல்லுதோ, மோடி அவர்கள் அந்த அவங்க என்ன சொல்றாங்க அதை மட்டும் தான் அவரால் செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்கணும். ஆனா தளபதி விஜய் அவர்கள் அப்படி கிடையாது. அவர் தன்னிச்சையா சொந்தமா ஆரம்பிச்சது கட்சி. அவர் எல்லா முடிவுகளையும் அவர் தான் முடிவு எடுப்பார். அந்த உரிமை அவருக்கு இருக்கு. வேற யாராலும் நிர்பந்திக்கப்படக்கூடிய இடத்துல அவர் கிடையாது. அவர் நினைச்சது அவரால் செய்ய முடியும் இந்த மக்களுக்காக. அதே மாதிரி அண்ணாமலை அவர் மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அடையாளமா இன்னொருத்தவங்க கொடுத்த அடையாளம் அவர் கிடையாது. அவருடைய ஃபேஸ் தான் அவருக்கு அடையாளமே. அவர் இத்தனை ஆண்டு காலமா அந்த திரைத்துறையில இருந்து இந்த மக்கள் நிறைய பேர் கவர்ந்திருக்காரு. அவருடைய ஃபேஸ் இன்னைக்கு வந்துட்டாலே போதும், அவர் வந்து இன்னொருத்தரும் கடமைப்பட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு கடமைப்பட்டிருக்கோம், இவங்க நம்மளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். மக்களுக்காக தான் அவர் விசுவாசம் இருக்க முடியும். ஏன்னா மக்கள் தான் அவர் தூக்கி வச்சிருக்காங்க. அந்த எல்லாமே மக்கள் கொடுத்தது. அதனால தான் அந்த மேலே சொன்னார், மக்களுக்காக அவ்வளோக்குள்ள பட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நடிப்பு தொழில் விட்டு அந்த பணத்தை விட்டுட்டு மக்களுக்காக வராரு. அப்படிங்கும்போது அவர் யாருக்கும் விசுவாசம் காட்டணும் அவசியம் கிடையாது. மக்களுக்கு தான் விசுவாசம் காட்டணும் நினைப்பாரு. மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம வந்து அதிகாரத்துக்கு வரணும், நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், அப்படி ஒரு எண்ணம் படுத்தாரு. அவர் புகழ் பணம் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. ஓகேவா? அப்படிங்கும்போது அண்ணாமலை கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட்னா அவரால் தன்னிச்சையா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அவர் பிஜேபிக்கு விசுவாசமா தான் இருப்பாரு. அவங்க சொல்ல கட்டளையை இங்க நிறைவேற்றுவார் தமிழகத்துல. அதுதான் தளபதி விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலைக்குள்ள வித்தியாசம். இந்த ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட்டுங்கிறத நீங்க பாத்துடுங்க. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள், ஏன்னா அண்ணாமலை அவருக்கு தனிப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. ஆனா சீமான் அவருக்கு தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அந்த கட்சி அவர் தான் ஒருங்கிணைச்சு பேசி பேசி இத்தனை காலமா கொண்டு வந்திருக்காரு, வளர்த்திருக்காரு. அவர் தனிப்பட்ட ஒரு முயற்சியால சீபா ஆதித்யநாத் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை முதல்ல ஆரம்பிச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த கட்சியை ஒருங்கிணைச்சு இவ்வளவுக்குள்ள வலுப்பெற செஞ்சது சீமானவர்கள் மட்டும்தான். அதனால அவரால் சொந்தமா சுயமா முடிவெடுக்க முடியும். ஆனா அவர் ஒரே கொள்கையை ஒரே நிலைப்பாட்டை எப்பவுமே இருக்க மாட்டார். மாத்தி மாத்தி பேசக்கூடியவர். அவர் கட்சியில் உள்ளவங்களே மதிக்காதவர். சர்வாதிகாரத்தால ஆணாதிக்கத்தால கட்சியில் உள்ளவங்களே மதிக்க மாட்டாரு. ஒரு பெண்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கன்னு சொல்லிட்டு பாதிக்கு பாதி இடம் நிப்பாட்ட வச்சாலும் பெண்களையே பாத்தீங்கன்னா பிசுறுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன இவ என்னன்னு ஒரு மரியாதை இல்லாதனமா தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சர்வாதிகார பக்கம் ஒரு ஆணாதிக்கங்கிறவங்க மனசுக்குள்ள இருக்கும்போது நீங்க என்ன வெளியில வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் பாதிக்க இடம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ரொம்ப நாள் கொண்டு போக முடியாது. இப்போ அதனால சீட்டு கட்டும் போது அவங்களுடைய கட்சியில் உள்ள உறுப்பினர் வெளியே போயிட்டே இருக்காங்க. தளபதி விஜய் கட்சி ஆரம்பிச்சு வந்த உடனே. ஸோ அதாவது முடிவெடுக்கிற தன்மை கட்சியில் உள்ள தலைவருக்கு இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு பொதுக்கூட்டம் எது நடந்தாலும் உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகளை நீங்க வந்து அரவணைச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மரியாதையை கொடுக்கணும், பேசுறதுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கணும், அவங்களோட சஜஷன் கேட்கணும். ஆனா எதுவுமே நான் கேட்க மாட்டோம், நான் சொல்றது நீ செஞ்சா இருக்கலாம் வெளியே போ அப்படிங்கிற ஒரு ஆணவம் தான் சீமான உலகத்துல பின்தங்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு போய்ட்டு நிக்கிறது, இந்த கூட்டத்தை வந்து பயங்கரமா கருத்து ரீதியா பேசுறது, இதை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து மக்களுக்கான தலைவர் ஆயிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா இதே திராவிட கட்சிகளையும் பெரியாரை தூக்கி பிடிச்சி எந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அதாவது திமுக இப்போ வந்து இந்த டைம் இழிவுபடுத்துது, அது அதுக்கு முன்னாடியே ரொம்ப கொச்சையா தரமட்டமா இழிவுபடுத்துறது சீமானவர்கள் தான். ஆனா அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம், ஈழத்துல மக்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவர் முழுமையா மாறிட்டாரு. அந்த திராவிட கட்சியில பிரித்து வந்து தான் இப்போ நாம் தமிழ் இவ்வளவு உருவத்து வராரு. இப்ப நாம் தமிழ் தேசியங்கிற கொள்கைக்காண்டியே வாழ்றாரு. தமிழ் மக்களுக்கு போடக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து முரட்டத்துக்கு முட்டு கொடுப்பீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. ஈழத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் என்ன பண்ணாரு இது வரைக்கும் சொல்லுங்க வைப்பான். அந்த மக்கத்துல பாத்தீங்கன்னா புலம்புறாங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டு. அவங்க கட்சியில் உள்ள அவங்களுடைய காலியம்மா சொல்றாங்க 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்து இவர் வந்து இங்க உள்ள பேசுறாரு அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவுதான் உண்மை. அதாவது அப்படி ஈழத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி கட்சி இங்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஈழத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, திருமணம் செஞ்சுக்க வேண்டியதானே. எதுக்கு வந்து இங்க உள்ள பெண்ணை கல்யாணம் பண்ணீங்க? ஈழத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காண்டி கட்சி ஆரம்பிங்கன்னா அந்த ஈழத்துல உள்ள சிங்கள மக்கள் இன்னும் இருக்காங்களா, அவங்களுக்கு என்னென்ன ஒரு நல்ல நன்மைகளை நீங்க வந்து பண்ணிருக்கீங்க? இத்தனை ஆண்டு காலம் கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணிருக்கீங்க
சும்மா போராட்ட காலத்துல போறதுனால மட்டும் இந்த 10 பத்திரிகையாளர் பிரஸ் தைரியமா பேசுறதுனாலையும் பேச்சு திறமை இருக்கிறனாலே ஒருத்தரும் நல்ல தலைவராக முடியாது. புரிஞ்சுக்கிடுங்க. பேச்சு திறமைங்கிறது ஒரு அட்வான்டேஜ், பிளஸ் பாயிண்ட், அவ்வளவுதான். ஆனா அதால மட்டுமே ஒரு திறந்த ஒரு தலைவர் ஆயிட முடியாது. ஆனா தளபதி விஜய் அவர்கள் இனிமேல் பிரஸ் மீட்ல பேசுவாரு, மக்கள் சந்திப்பாரு. அப்போ அவருடைய நீங்க அட்வான்டேஜ் இருக்கா, அந்த திறமை இருக்கான்னு பாருங்க. அது வந்து ஒரு தனி திறமை தான். ஆனா இங்க நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு அவசியமா தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்லது நடக்கணும். அத ஒரு நல்ல மனிதர் பண்ண வரணும். அவர் எந்த துறையில இருந்தாலும் வரலாம். இப்ப நீங்க நிறைய பேர் சொல்லலாம், அவர் வந்து இந்த ஹீரோ மாதிரி நடிகர்னா பின்னாடி அலையிறாங்கப்பா அந்த பசங்க எல்லாம். அதாவது பாத்தீங்கன்னா அவர் நடிகர் கூத்தாடி பின்னாடி அலையிறாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு நாலேஜ் இருக்கு? எப்பா நடிகருக்கு இருக்காடி பின்னாடி அலையலாம் நாங்க கிடையாது. முதல்ல தெரிஞ்சுட்டு பேசணும். அதாவது அவர் ஒரு படத்துக்கு நாங்க செம்பு தூக்கிட்டு போல, படம் நல்லா தூக்கி பிடிச்சிட்டு படத்தை விமர்சனம் பண்ண போல தெரிஞ்சுக்கலாம். அவர் என்னைக்கு அரசியலுக்கு வராரு, இந்த நடிப்பு திறமையை விட்டுட்டு வராருன்னு சொல்லும் போது தான் அவருடைய அரசியல நான் ஆதரிச்சு வீடியோ போட்டுருக்கேன். தெரிஞ்சா பேசணும். அதாவது கேட்டீங்கன்னா, ஒருத்தர் புகழ பார்த்தாரு, பணத்தை பார்த்துட்டாரு. ஸோ மற்ற நடிகர் மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா உயரத்துக்கு போற வரைக்கும் அவங்க ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாம அப்புறம் உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ரசிகர்களை கண்டுக்காம நீங்க உங்க வேலையை பார்த்து சொல்லிட்டு அவங்க பாட்டு ஒதுக்கி போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். ரசிகர்களை நம்மளை தூக்கி வச்சு அழகு பார்த்த ரசிகர்கள் நம்ம எதாவது திருப்பி பண்ணணும். நம்ம அப்படியே கைவிட்டு போக கூடாது. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு நடிகர் வளர்ந்து வர்ற ஸ்டேஜ்ல அவருக்கு ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்னைக்கு யாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரசிகர் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கே கண்டு காணாமல் அப்படி இருப்பாங்க. ரசிகர்கள் தேவை, ரசிகர்கள் கொஞ்சம் தேவை. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு படங்கள் ஓடும், ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க, அதை பெரிய அளவு கொண்டு போய் சாப்பாங்க மக்களிடையே. ஸோ அப்படி ஒரு உச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்காண்டி இல்லை அப்படி சொல்றது என்ன ஒரு நியாயம்? அதனாலதான் தளபதி விஜய் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம். அப்போ நம்ம அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு திருப்பி செய்யணும்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம பிறந்த மண்ணு, நாம ஆளுவோம். ஏன் இன்னொருத்தவங்க நம்மள வந்து அடக்கணும், ஏன் அதிகாரம் பண்ணணும், ஏன் அந்த அதிகாரத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அந்த மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் உண்டான உரிமை. அந்த கால சூழ்நிலைகளும் அந்த ஒரு பணம் தேவைகளும் மக்கள் செல்வாக்கு இருக்கும்போது யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அவர் வரும்போது அவர் பண்ற திட்டங்கள் என்ன, அவர் பண்றது எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்து விமர்சனம் பண்ணுங்க. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பிரஸ் மீட் பேசல, அவருக்கு வந்து கருத்து ரீதியாக பேச தெரியாது, அவர் உலக அரசியல் தெரியுமா? எப்பா இங்க அரசியல் பண்றதுக்கு ஒரு நல்ல எண்ணமும் நல்ல உள்ளமும் இருந்தா போதும். இங்க யாரு வேணாலும் தலைவர் ஆகலாம். மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும், மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது பண்ண நினைக்கணும். அது மட்டும் தான் தேவை. உங்க உலக அரசியல் அறிவரசியல் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்க ஆள்க வச்சுக்கிட்டே கொண்டு போயிடலாம். அறிவுங்கிறது பேசிக்கா என்ன அறிவு இருக்கணுமோ அது தளபதி விஜய் இருக்கு. என்ன மாதிரி அரசியல் அறிவு இங்க இருந்தா இங்க ஜெயிக்க முடியும்னு அவருக்கு தெரியும். புரியுதா? அதாவது ஒருத்தர் வந்து நல்ல ஒரு உலக அரசியல் வச்சிருக்காரு. எத்தனை பிரஸ் மீட் எத்தனை பத்திரிகைகள் கேட்டாலும் அவருக்கு பேசுறதுக்கு தெம்பு தானே இருக்கு. மைக்கு பிடிச்சலாம் பேசிட்டே இருப்பாரு. அப்படிங்கிறதுலாம் ஒரு அட்வான்டேஜ் மட்டும்தான். அதை வச்சு ஒருத்தர் வந்து நல்ல தலைவரா மக்கள் மனசுல உருவெடுக்க முடியாது. அவங்களாம் புத்திசாலியா இருக்கலாம், ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணணும்ல. ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா அவரு பார்த்தீங்கன்னா புத்திசாலியாவும் இருக்கணும், அதே நேரத்துல ஒரு நல்ல உள்ளம் படைத்தவரா இருக்கணும். புத்திசாலியா இருக்கிறது ஒரு பிளஸ் அட்வான்டேஜ், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ நான் சொல்ல வரது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவர் நினைச்சிருந்தா அத்தனை கோடி இன்னும் 2 படங்கள் நடிச்சிட்டு இதுக்கு அவருக்கு முன்னாடி ஒரு சீனியர்ல இன்னும் படம் நடிச்சு கோடி கூட வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி அவருக்கு தேவை நீங்க சொல்லலாம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைடு வரப்போகுது, அது வரப்போகுது. அந்த ரைடு வராம தடுக்கணும்னா ஒரு கட்சிக்கு சார்பு ஒரு வாய்ஸ் கொடுத்து ஒரு அறிக்கை விட்டா போதும், அவங்களே எல்லாத்தையும் பார்த்துட போறாங்க. இவருக்கு என்ன ஒரு அதாவது நேரடியா சொல்லாம பின்னாடில வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வச்சுட்டு எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு செம்படிச்சுட்டு பேசாம இருந்தாலே போதுங்க, ரைடெல்லாம் தவிர்த்துடலாம். புரியுதுங்களா? அப்படித்தான் காலகாலமா இருக்கிற சீனியர் நடிகர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாம இவ்வளோ இடத்துல வரும், நம்ம வந்து எவ்வளோ வச்சு செய்வாங்க, இவ்வளோ ட்ரோல் பண்ணும், எல்லாம் தெரிஞ்சு வராருன்னா அந்த அதிகாரத்தில் உட்காரணும். நம்மளால முடிஞ்ச இந்த மக்கள் பண்ணிட்டு போகணும். நான் பிறந்த மண்ணு, நான் வாரேன், யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற தெம்பு துணிச்சல் தான். ஸோ அதுக்கான சப்போர்ட் பண்ண. மற்றபடி அவர் வந்து நடிகர் அப்படின்னு கண்டிலாம் அவங்க போல அவர் பண்ற திட்டங்களை பாருங்க, பண்ற விஷயங்களை விமர்சனம் பண்ணுங்க, தவறே கிடையாது. அரசியலுக்கு வந்து யார் வேணா விமர்சனம் பண்ணலாம், புரியுதா? ஸோ இதை பார்த்துட்டு மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது நான் சொல்றேன் அப்படிங்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.